ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் நான் எந்த செடியை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இதுதானே சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேருக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். இதை சாப்பிடும்போது நம்ம ஒரு சில பத்தியம் கடைபிடிக்கணும். அது செய்யறதே கிடையாது. செய்யாதனால அந்த அந்த மருந்து நமக்கு வேலை செய்யாது. அப்போ வந்து இது சாப்பிட்றது வேஸ்ட்டு அப்படின்றது தான் நம்ம விட்டுருவோம். ஸோ நான் இப்போ பேச போகிறது கியாநெல்லி பற்றி தான். கியாநெல்லியை எப்படி சாப்பிட்ணுன்னு ஒரு முறை இருக்குது. ஸோ அதை அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதனால நமக்கு என்னென்ன நோய் குணமாகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஞ்சக்காமாலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் தலைவலிக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்னு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வெள்ளைப்படுதல், இதில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுவும். நெக்ஸ்ட்டு குழந்தைங்க வந்து ஒரு 7-8 வயசு ஆகும்போது திடீர்னு ஸ்டொமக் பெயின், எனக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லுங்க. ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம். இது எப்படி சாப்பிட்ணுன்றத முறை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கியாநெல்லியை வந்து கிள்ளிட்டு வந்துட்டு நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு, மிக்ஸி இருந்தால் மிக்ஸி, இல்லைன்னா அம்மி இருந்தால் அம்மியில் போட்டு மிக்ஸிலே போட்டு அரைச்சிட்டு, நல்லா கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக கட்டியாக இருக்கணும். ஸோ அது வந்து உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு அதை நம்ம அரைச்சி எடுத்து 3 உருண்டையாக, சின்ன சின்ன கோழிக்குண்டு சைஸில், சின்ன நெல்லிக்காய் சைஸில், இல்லை பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸில் சாப்பிட முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. இல்லைனா சின்ன நெல்லிக்காய் சைஸில் அது 3 உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால் என்னைக்கு முடியுது, ஆனால் இது ஞாயிற்றுக்கிழமை சண்டே சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் எழுந்து வெறும் வயித்துல ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த 3 உருண்டையை வாயில் போட்டு முழுங்கிடுங்க. சூரியன் உதைக்கிற திசையை பார்த்து நின்று 3 உருண்டையை வாயில் போட்டு முழுங்கிடுங்க. ஸோ சாப்பிட்டு இதுக்கப்புறம் சாப்பிட்றீங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். என்னென்னா பசும்பால் இல்லை ஆட்டுப்பால். பசும்பாலை விட ஆட்டுப்பால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பசும்பால் கிடைச்சா பசும்பால் சாப்பிடுங்க, இல்லை ஆட்டுப்பால் கிடைச்சா ஆட்டுப்பால் சாப்பிடுங்க. ஒரு டம்ளர் பச்சையாக எடுத்து அப்படியே குடிச்சிருங்க. அந்த உருண்டையை சாப்பிட்டு பசும்பால் இல்லை ஆட்டுப்பால் ஒரு டம்ளர் பால் நீங்கள் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு மதியம் வரைக்கும் 12:00 12:30 1 மணி வரைக்கும் நீங்கள் அப்படியே தான் இருக்கணும். அந்த பசும்பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படியே அந்த மருந்து வந்து நம்ம உடம்புல ஊறுற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மதியம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து எண்ணெய், காரம், உப்பு, மிளகாய் இது எதுவுமே இருக்கக்கூடாது. அது வந்து என்ன சாப்பாடாக இருக்கணும்னா, சுட சுட வெடித்த கஞ்சியாக தான் இருக்கணும். கஞ்சி தான் கம்பல்சரி குடிக்கணும். ஸோ இது வந்து எங்களுக்கு சின்ன வயசில் மஞ்சக்காமாலை இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டி எங்களுக்கு எப்படி கொடுத்தாங்கன்றது தான். ஸோ மஞ்சக்காமாலைன்னு வந்துட்ட பிறகு எங்கள் தாத்தா எனக்கு இதுதான் கொடுத்தாங்க. 3 வீக்ஸ் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல இல்லவே இல்லை. ஸோ இதான் இதோட பத்தியம். நீங்கள் சாப்பிட்டுட்டு பசும்பாலோ இல்லை ஆட்டுப்பாலோ ஒரு டம்ளர் குடிச்சிட்டு மதியம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நீங்கள் காரம், உப்பு, எண்ணெய் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ணும். இதுதான் இதோட பத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து ஒத்த தலைவலி இருக்கிறவங்களால கம்பல்சரி தலைவலி தாங்க முடியாது, அவங்க சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுற உடம்பு சூட்டுனால வெள்ளைப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி 1 வீக் நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் சாப்பிடும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சக்காமாலை இருக்கிறவங்க 3-4 வீக்ஸ் 5 வீக்ஸ் கம்பல்சரி சாப்பிட்லாம். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டுமே நமக்கு வராது. இந்த மருந்தை இப்படி தான் சாப்பிட்ணுன்னு இருக்குது. நம்ம மாத்திரை கிடையாது டப்புன்னு போட்டு முழுங்கிறதுக்கு. இந்த மருந்து இது பச்சிலை மருந்து. ஸோ இப்படி தான் சாப்பிட்ணுன்னு இருக்குது. இதை கடைப்பிடிச்சா தான் அது வந்து நம்ம உடம்புல ஊறி நம்ம உடம்புல இருக்கிற அந்த வியாதியை நீக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு குறைஞ்சது அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.